ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு எஜுகேஷனல்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சைக்காலஜி விஷயங்கள் பேசியிருக்கோம். சைக்காலஜினா என்ன, மணி மேனேஜ்மெண்ட் என்ன, ரிஸ்க் ரேஷியோ, அப்புறமா வின்னிங் ரேஷியோ, இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு மக்களுக்கு என்னென்னா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே வந்து ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுறாங்க. ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜின்றது வந்து நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களாக பில்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். தவிர ஸ்ட்ராட்டஜி வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது வந்து வேலைக்கு ஆகாது. ஸ்ட்ராட்டஜி மட்டுமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜின்றது எப்படின்னா, நம்ம ஓட்டுற கார் மாதிரி, ஒரு பைக் மாதிரி, எவ்வளோ நீங்கள் விலை உயர்ந்த காராக சரி, லக்ஸுரி காராக இருக்கட்டும், ரோட்டில் பார்க்குறீங்க ஒருத்தர் பறக்க விடுறாரு, திரிக்க விடுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த வெஹிக்கிளை ஓட்டி ப்ராக்டிஸ் இருக்கிறத தவிர காராக தானால் ஓடாது. அந்த காரை ஓட்ட டிரைவர்னு ஒன்று வேணும். அந்த டிரைவர் தான் சைக்காலஜி. நம்ம எங்கே பிரேக் பிடிக்கணும், எங்கே எக்ஸலேட்டர் அமுத்தணும், எங்கே வந்து நம்ம வியூ பார்க்கணும், எங்கே நம்ம பொறுமையாக இருக்கணும், எங்கே அம்சு வருது, என்ன மாதிரி பிளான் பண்ணணும், நம்ம மைண்டு செட்டை வச்சு ஓட்டுறோம் இல்லையா, அதுதான் சைக்காலஜி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஏன் மக்கள் வந்து அதிகமான லாஸ் பண்ணுறாங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் குறிப்பாக, அதுவும் ஆப்ஷன்ஸ் பையிங்கில், அதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்க நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூஸை லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிவிட்டேன். அதாவது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது டிப்ஸ் கால் பர்பஸ் கிடையாது. ஒரு மூமெண்ட், இந்த ப்ரைஸ் இந்த மாதிரி மூமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஷேர் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஓகே, நீங்களும் வெபினார் உங்களுக்கு கிளாஸஸ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் தான் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஏன் மக்கள் அதிகமாக லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ஷன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு கெடு. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் பொருளை விற்று கொடுத்துடணும், இந்த பொருள் தான் கடைசி தேதி, எக்ஸ்பைரி. அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சொல்லுன்னா, ஒரு ப்ரெஷர் தள்ளப்படுறீங்க. எப்படியாச்சும் நான் விற்றுணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷருக்கு ஆளாகிறீங்க. அப்போது நீங்கள் எடுக்கிற காலோ புட்டோ, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறீங்க, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஏதோ ஒரு விஷயம் ட்ரேடிங் பண்ணுற அப்படின்னா, இப்போ நீங்கள் நினைக்கலாம், இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் இருக்குது, 50,000 இருக்குது ப்ரெசென்ட் அப்படின்னா மார்க்கெட் ரன்னிங் கண்டிஷன். நீங்கள் உங்களோட அசம்ஷன் வந்து 50,500 போகும்னா, இப்போ 55,000 போட்டுனா, ஓகே 50,500 வச்சுங்களேன். ஒரு 500 பாயிண்ட் மேலே போகும்னு நீங்கள் ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க. ஓகே, அப்போது 500 பாயிண்ட் ப்ரெடிக்ஷன், கால் ஆப்ஷன் எடுக்க வேண்டியது தான் சார். அப்போது மார்க்கெட் மேலே போகும்னு டிசைட் பண்ணால் கால் ஆப்ஷன் எடுத்தால் ப்ராஃபிட் வந்துடும் இல்லையா அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அப்படி கிடையாது. மார்க்கெட்டு நீங்கள் மேலே போகணும்னு எடுத்தோன்னே கால் ஆப்ஷன் 50,500 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ப்ராஃபிட் வந்துடுவீங்க அப்படின்னு கிடையாது. அந்த ப்ரைஸ் எந்த மாதிரி போகுதுன்றது கேள்விக்குறி. அதாவது 50,000லேருந்து ப்ரைஸு உடனடியாக வந்து 50,500 டச் பண்ணுதா, இல்லை ரொம்ப நாளாக இங்கேயே இருந்துட்டு இந்த மாதிரி டச் பண்ணுதா, இல்லை கொஞ்சம் ஸ்லோன் ஸ்டடியாக மேலே போகுதா, இதுதான் வந்து ஆப்ஷன்ஸில் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். வந்து இது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாம் நீங்கள் எடுங்க. நீங்கள் ஸ்டாக்ஸில் எடுங்க, நீங்கள் நிஃப்டியை பேங்க் நிஃப்டி எதில் வேணாலும் எடுங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்றது நமக்கு எதிர்பார்த்த டைம் கரெக்ஷனோட கடன்னு மேலே போனால் தான் உங்களுக்கு கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஏறும், புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஏறும். அதாவது புட் ஆப்ஷனில் என்ன, மார்க்கெட் கடகடன் சரிஞ்சால் தான் உங்களுக்கு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ஏறும். அதேமாதிரி கடகடன் மேலே ஏறினா தான் உங்களுக்கு கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் ஏறும். அப்போ என்ன பண்ணுறாங்க மார்க்கெட்டில், எல்லோரும் அசம்ஷன் பண்ணோன்னே கால் ஆப்ஷன் எடுத்து உட்காந்துக்கலாம், புட் ஆப்ஷன் எடுத்து உட்காந்துக்கலாம், பணம் ஈஸியாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது. அப்போ என்ன ஒன்று மார்க்கெட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ 50,000 மார்க்கெட் இருக்குது, நீங்கள் 50,500 செலக்ட் பண்ணிங்க, 50,500 செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ப்ரைஸு ஒரு 10 நாள் மேலேயே போலப்பா எங்கேயே இருந்துச்சு. நீங்கள் வாங்கியிருக்க கால் ஆப்ஷன் ஏதோ என்ன அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அந்த டாபிக் வரேங்க. இப்போ கால் ஆப்ஷனோட அமௌண்ட் ஏதோ வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பாதி அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். அந்த 10 நாளைக்கு நீங்கள் வாங்கின தொகையை விட கம்மியாக இருக்கும். ஆனால் மார்க்கெட் இங்கே தான் இன்னும் ஸ்டில் 50,000 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கின ப்ரீமியம் வந்து கரைஞ்சிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் 50,500 டச் பண்ணால் கூட அந்த ப்ரீமியம் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஃபிட் வராது. மேபி சொற்பத்தில் ஏதாவது ப்ராஃபிட் வரும். ஓகே, அந்த டாபிக் இந்த வரேன். எதுனா சரி, இந்த ப்ரீமியம் செலக்ட் பண்ணுறதுலேயே பிரச்சனை இருக்குது சார். இது ஆமாம், எஸ். இப்போது 50,000 இப்போ மார்க்கெட் ஓட்டிகிட்டு இருக்குது, 50,500 நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. அப்போ உங்களுடைய ப்ரைஸ் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, 50,500 சி எடுப்பாங்க. இந்த ப்ரைஸ் தான் வந்து நம்ம மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றதுனால அங்கே சி கால் ஆப்ஷன் 50,500 அப்படின்ற ப்ரீமியம் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, அதனுடைய ப்ரீமியம் வந்து எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த 10 நாள் இறங்குச்சுன்னா அப்படின்னா அதனுடைய ப்ரீமியம் வந்து பாதியாக குறைஞ்சிடும். எக்ஸாம்பிளோட சொல்கிறேன்னே, இப்போ 50,000 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 500 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 500 ரூபாய் இருக்குது. 50,500 ப்ரீமியம் வந்து ஒரு 300 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
ஸோ ரூ. 300 ப்ரீமியம் வாங்கலாம், ரூ. 500 ப்ரீமியம் வாங்கலாம். இதுவும் சி. நான் ஒன்லி கால் ஆப்ஷன் மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் அதே புட் ஆப்ஷன் அப்படியே திருப்பி போட்டுங்க. இப்போ கால் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீமியம் இந்த இடத்துல வருது அப்படின்னா நம்ம இந்த 500 வாங்குவோமா 300 வாங்குவோமா? ஏன்னா 300 விலை கம்மியாக இருக்குதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, முக்கால்வாசி ஜனம் 90% பீப்புள்ஸ் வந்து இந்த அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரீமியம் வாங்கிட்டு உக்காந்துருவாங்க. மார்க்கெட் மேலேயே போகாது, கீழும் போகாது. அவங்க ப்ரீமியம் பார்த்தாங்க அப்படியே 290, 200, 180, 170 அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இல்லை நான் என்னன்னா அவட்ட ஹோல்டிங் பண்ணுறேன், நான் கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே தான் போகும், கன்ஃபார்ம் ஹோல்டிங் பண்ணுறேன் நான் அப்படியும். ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு ஆகாது. தயவுசாக இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ப்ரீமியம் வந்து ஏறணும் அப்படின்னா இந்த 500 செலக்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த 49,800 சிஇ செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இன்னும் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் சூஸ் பண்ணுறதுல நிறைய பேர் கன்ஃபியூஸில் இருப்பாங்க. இதை இந்த மணின்னு சொல்லுவாங்க, அதை இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை உங்களுக்கு ப்ரைஸ் லைட்டாக மூமெண்ட் கொடுத்தா கூட இந்த அவுட் ஆஃப் த மணி பெருசாக ஒன்று உங்களுக்கு ப்ராஃபிட் ஒன்று கொடுத்துடாது. எது 300 ஒரு 20 ரூபா 30 ரூபா ஏறும். ஆனால் இந்த 49,800 சிஇன்றில் இதனுடைய ப்ரீமியம் கிட்டத்தட்ட 600 இருக்கும் வச்சுங்களேன். இந்த 600 ப்ரீமியம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏறுமே தவிர இந்த 300 ப்ரீமியம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறும். இந்த கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த 500 ப்ரீமியம் ஏறும், இந்த 600 ப்ரீமியமே ஏறும். ஆனால் இந்த 300 ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஏறும். ஏன்னா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணுன்றதுலேயே வந்து மக்கள் வந்து திணறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த டைரெக்ஷன் சூஸ் பண்ணுறது, அது வேறு இன்னும் பிரச்சனை மாட்டிக்குவாங்க. டைரெக்ஷனை சார் மேலே போகாமல் கீழே தெரியல அப்படின்வாங்க. தெரியலனா ஏன் சூஸ் பண்ணுறீங்க? இப்போது சரி சார் மேலே போகுதுன்னு எடுத்துகிறேன், எனக்கு ஆப்போசிட்டாக கீழே வந்துடுது, அப்போ என்ன சார் பண்ணணும்? வெளியே வந்துடணும். எந்த ப்ரைஸ்க்கு வெளியே வரணும்? சார் அது பேங்க் நிஃப்டி போது அது பார்க்கணுமா, இல்லை ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதை பார்க்கணுமா அப்படின்வாங்க. நீங்கள் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இதை தான் பார்க்கணும், இதை பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. உங்களுடைய ப்ரைஸை நீங்கள் எது பார்க்குறீங்களோ அதை தான் பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகுனா ஒரு ஹையை உடைச்சிட்டு மேலே வந்து போயிட்டுருக்கோம் இது பேங்க் நிஃப்டி. ஆனால் உங்களுடைய ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹையை உடைக்காது, இங்கே தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இங்கே கிட்டத்தட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஆனால் உங்களுடைய ஆப்ஷன் ப்ரைஸ் இங்கே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது இது கம்பேர் பண்ணி உட்காந்துருப்பீங்களா? இல்லை, இந்த இடத்துல கட் ஆகிடணும், டக்குன்னு வெளியே வரணுமே தவிர இல்லை கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்றது தான் தவறான ஒரு முடிவு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இது வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட். இதில் தான் முக்கால்வாசி மக்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து வெளியே வராத மக்கள் இருப்பாங்க. அதாவது இது தப்புன்னு தெரியுது, என்னால் பணம் சம்பாதிக்க முடியலன்னு தெரியுது. இப்போ 100 ட்ரேடர் இருக்காங்கன்னா ஒரு 95 ட்ரேடர் வந்து இதில் ஃபெயில் ஆகுறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் என்னால் அதை விட்டு வெளியே வர முடியும் சார். நான் வந்து டெய்லி அந்த காலையில் ஆப்ஷன் ட்ரேடிங் சார்ட் ஓப்பன் பண்ணி உட்காந்துறேன் சார். மேலே போது கீழே பாருங்கள், மேலே போய் டக்குன்னு வாங்கிக்கிறேன், இதில் கீழே வந்தால் வாங்கிக்கிறேன், கீழே வந்து இது ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்கவே மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாராவது கொடுப்பானா, எவனாவது ஹெல்ப் பண்ணுவானா, யாரோ குரூப்பில் ஆட் பண்ணுவாங்களா, யாரோ டிப்ஸ் கொடுப்பானா, யாரோ கால்ஸ் கொடுப்பாங்க. என்னோட யூடியூப் கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பாருங்கள், சார் நீங்கள் லைவில் டிப்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், லைவில் கால்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாது. இன்றைக்கி இது கிட்டத்தட்ட 8 வருஷம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அதுவெல்லாம் டிப்ஸ் கால்ஸ் கொடுத்த நாளும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது, இனிமேல் கொடுக்க போகிறதும் கிடையாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய வெபினார் குரூப்பில் கூட எதுக்காக ஷேர் பண்ணால் ஒரு வியூஸ் மார்க்கெட் மேலே போனால் என்ன மாதிரி பண்ணலாம், பிளான் எங்கே நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வரலாம். இப்போ அது கீழே வந்தால் ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி வெளியே வரணும். இங்கே வந்து நான் வந்து வெயிட் பண்ணியிருப்பேன், மார்க்கெட் கீழே வரும், அதுக்கப்புறம் மேலே போகும் அப்படிலாம் கிடையாது. மேலே போனால் திரும்ப இன்னொரு வாய்ப்பு பார்க்கலாம். ஆனால் இங்கே வெளியே வரது வெரி வெரி மேண்டிட்டரி. அதை விட்டு வெளியே வராமல் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட்டு கரெக்டாக நம்ம டார்கெட் நோக்கி ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு வேளை இந்த ப்ராஃபிட் புக் பண்ணல அப்படின்னா அதில் வெளியே வந்து ஆகணும். இன்னும் ஸ்டில் ஹோல்டிங் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சதான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. டெல்டா, கம்மா, தீட்டா, ஆப்ஷன் கிரீக்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால் மெல்ட் ஆகுது அப்படின்ற நான் குறையுதுன்னு சொன்னேன் இல்லையா, எதுக்காக குறையுதுன்றதை நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா டெல்டா வேல்யூ கம்மியாச்சு என்ன ஆகும், தீட்டா வேல்யூ கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் அப்படி ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோலாம் இருக்கும். நிறைய யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஒருத்தர் தான் போடணும்னு இல்லை, யார் யூடியூப் பண்ணாலும் போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் எப்படி கரையுது, எந்த மாதிரி கரையுது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பணம் பண்ணவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல. எத்தனை பேர் பண்ணலாம்? இப்போது 100 பேர் ட்ரேடிங் பண்ணாங்கன்னா 5 பேர் ட்ரேடிங் பண்ணாங்கன்னா 5 பேர் பார்த்து பேசிட்டா வந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நான் நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்கும். நெகட்டிவ் கிடையாது, இது இன்டைரக்ட் பாசிட்டிவ். நிறைய பேர் நெகட்டிவ் நினச்சிருக்காங்க. லாஸை பற்றி பேசுறதுனால எப்போ பார்த்தா லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப நிறைய பேர் என்னென்னா மிடில் ஒரு போன வருஷம் 2 வருஷம் முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல் விட்டு போயிட்டாங்க. சரி இட்ஸ் ஓகே போட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக பேசணும். பாருங்கள், கால் எடுத்தால் இந்த ப்ராஃபிட் இப்போ நிறைய யூடியூப் சேனல் லைவில் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணு ப்ராஃபிட் அப்படின்வாங்க. எக்ஸிட் அப்படின்வாங்க. அதெல்லாம் சான்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குற தோற்றம் வேறு, ரியாலிட்டி வேறு. ஓகே, புரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். புரிஞ்சிருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சேனல் லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ஸை தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.